நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். ஸோ இது 1.2 என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா நமக்கு 2 சார்ஜஸ் Q1 Q2 ரெண்டு சார்ஜஸ் கொடுத்து இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் கேஸா ரெண்டு சார்ஜும் பாசிட்டிவா இருந்தா ஃபோர்ஸ் எப்படி இருக்கும். செகண்ட் கேஸ் ரெண்டுமே ஒன்று பிளஸ் மைனஸா இருந்தா ஃபோர்ஸ் எப்படி இருக்கும். இது செகண்ட் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ், செகண்ட் கேஸ் ரெண்டுமே என்னது ஆப்போசிட் சார்ஜஸ். தேர்ட் கேஸ் என்ன கொடுத்தனா இந்த ரெண்டு சார்ஜையும் கொண்டு போய் ஒரு மீடியத்துல வச்சா அங்க ஃபோர்ஸ் அப்படியே இருக்குமா சேஞ்ச் ஆகுமா இது கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். சிம்பிள் மெத்தட் தான், நம்ம கூலம்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே கால்குலேட் பண்ணதா பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கணுமா 2 மைக்ரோ கூலம், இது வந்து 3 மைக்ரோ கூலம். அதாவது Q1 பாசிட்டிவ், Q2 நமக்கு என்னது பாசிட்டிவ். அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இது இப்படி போகும், இது இப்படி போகும். ஸோ எந்த டைரக்ஷன் சொல்லுவீங்க, இது வந்து செகண்ட் சார்ஜ் ஆகுனால இது F21 அப்படின்னு சொல்லுவேன், இது ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆகுனால F12 அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஓகே, ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க F21 நான் கால்குலேட் பண்ணிட்டேன், force on Q2 by Q1. ஓகேவா. அப்போ F21 vector equal to என்ன ஃபார்முலா கூலம்ஸ் அத யூஸ் பண்றேன், K into Q1 Q2 divided by R squared into R12 cap. நான் என்ன சொல்லிட்டேன், இது வந்து force on second charge due to the first charge. இது வந்து யூனிட் வெக்டார் டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணும். Q1 தான் எனக்கு Q2 மேல ஃபோர்ஸ் கொடுக்குது, அதனால டைரக்ஷன் from 1 to 2 இப்படி தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, then இந்த டைரக்ஷன் எந்த ஆக்சிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா long x axis நம்ம எடுத்தாச்சு. ஓகே, அப்ப x axis உடைய கோஆர்டினேட் நம்ம 11th क्वेश्चन படிச்சிருப்பீங்க, i cap அப்படின்னு போடுவோம். y axis உடைய கோஆர்டினேட் இருந்தா j cap அப்படின்னு போடுவார். இது x axis உடைய கோஆர்டினேட், அதனால இந்த R12 க்கு நாம என்ன மாத்திக்கலாம், i cap அப்படின்னு மாத்திக்கலாம். ஓகே, அடுத்து டேட்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க. k ஓட வேல்யூஸ் கூலம்ஸ் அதே நான் படிச்சு 9 × 10⁹ நியூட்டன் அப்படின்னு படிச்சீங்க. ஓகே, அது அப்படியே அப்ளை பண்ணு 9 × 10⁹. ஓகே, அடுத்து Q12 மைக்ரோ கூலும் 11th क्वेश्चन படிச்சா மைக்ரோனா 10⁻⁻6 ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ இந்த k க்கு 9 × 10⁹, Q1 க்கு வந்து 2 × 10⁻⁶, Q2 க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 × 10⁻⁶ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. by r squared என்ன மீனிங், ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். இங்க இந்த டயகிராம்ல கொடுத்துட்டோம், ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர், ரெண்டு சார்ஜ் கிடையாது, டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணிக்கோ. அப்போ டேட்டாஸ் எப்படி சப்ஸ்டிட் பண்ண பாருங்க, k சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, Q1 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, Q2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, r squared சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இந்த யூனிட் வெக்டர் i cap னு தெரியும், அதனால ஜஸ்ட் என்ன போட்டுக்கலாம், i cap னு மட்டும் போட்டுவாங்க. அப்ப இதெல்லாம் கால்குலேட் பண்ண ஆன்சர் தான் வந்து 54 × 10⁻�3. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் F21 நான் கால்குலேட் பண்ணிட்டேன், ஆன்சர் 54 - 3. அப்ப F12 என்னவா சார், இந்த டேட்டாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் என்னது, அதாவது நியூட்டனுடைய தேர்ட் லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நியூட்டனுடைய தேர்ட் லா என்னது, போத் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் பட் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன் கிடைக்கும். அப்ப F21 வந்து +54 × 10⁻�3 இருந்தா F12 வந்து கண்டிப்பா என்னது -54. ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் பட் எந்த டைரக்ஷன் இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால -54 அப்படின்னு சொல்லி போட்டு கால்குலேட் பண்ணிக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சிச்சு, இது ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா ஃபோர்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். செகண்ட் கேஸ் இந்த Q2 வந்து மைனஸ் இருக்கு, ஸோ -3 இருந்தா ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல டைரக்ஷன் என்ன சேஞ்ச் ஆகும்பா, இந்த Q1 இந்த டைரக்ஷன் இருக்கும், இந்த Q2 இந்த டைரக்ஷன். என்ன டைரக்ஷன் கேட்டீங்கன்னா இது நமக்கு மைனஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்கும். சிம்பிள், இங்க நீ என்ன மெத்தட் யூஸ் பண்ணியோ அதே மெத்தட் தான் அப்படியே யூஸ் பண்றேன். ஜஸ்ட் இந்த Q2 க்கு வந்து -3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சது. -3 × 10⁻⁶ ன்னு சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேஷன் போட்டீங்கன்னா -54 × 10⁻�3. சேம் அதே ஃபார்முலா தான், k × Q1 Q2 divided by R squared. இந்த R12 வந்து long x axis அப்படினா i cap னு போட்டாச்சு, சப்ஸ்டிட் பண்ணா -54 அப்படின்னு கிடைக்குது. இது F21. அப்ப F12 வேணும் அப்படின்னா நியூட்டனுடைய தேர்ட் லா படி நமக்கு என்ன வரும், பிளஸ் ன்னு கிடைக்குமா. ஏன்னா F21 மைனஸ் இருக்கும்போது F12 கண்டிப்பா என்னது பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ ரெண்டுமே சேம் மெத்தட் தான், எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, அப்ப தேர்ட் ஒன் வாங்க, என்ன கேக்குறான், if those two charges ரெண்டு சார்ஜஸும் எங்க இருக்கு, kept in a medium of permittivity epsilon naught is equal to 18 கொடுத்தான். சோ இப்போ இந்த ரெண்டு சார்ஜையும் அப்படியே ஒரு மீடியத்துல வைக்கிறோம். அந்த மீடியத்தோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எங்க இருக்கு, 80 அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மீடியத்துல வைக்க சொன்னோம். இப்போ ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்ஸ் ஆன் Q2 by Q1 கண்டுபிடிக்கலாமா, எது வேணா எடுத்துக்கலாம். சோ அப்ப F12 இந்த இடத்துல W னு போட்டுக்கும்போது அது வந்து வாட்டர் மீடியத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது, ரைட். அப்ப F12 மீடியம் இஸ் ஈக்குவல் டு
1/4/5 epsilon நாட் போடக்கூடாது, எப்சிலன் போடணும். ஏன்னா நான் கூலம்ஸ் நடத்தும்போது சொல்லிட்டேன் இது ஒரு மீடியம். அப்ப மீடியம் அப்படின்னு என்னது எப்சிலன் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவ. ரிமைனிங் q1 q2 divided by r squared into யூனிட் வெக்டர்ஸ் இண்டிகேட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ என்ன செஞ்சோம்? ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடி. F21 அதாவது செகண்ட் சார்ஜ் மேல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து மீடியத்துல என்ன அப்படின்னு கேட்டா ஃபார்முலா இண்டிகேட் பண்ணியாச்சு. From Coulomb's நம்ம படிச்சா epsilon is equal to epsilon naught into epsilon r அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, அதாவது அங்க எப்படி படிச்சோம்னா epsilon divided by epsilon naught is equal to epsilon r ன்னு படிச்சீங்க. அப்ப epsilon வேணும்னா ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன். ஓகே, அடுத்தது இந்த epsilon கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/4/5 epsilon naught into epsilon r. அதாவது இந்த epsilon naught க்கு தான் இத சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். epsilon naught into epsilon r. ஓகே, இந்த epsilon தவிர இந்த ஈக்குவேஷன் பாரு 1/4/5 epsilon naught q1 q2 divided by r squared into r12 cap ன்னு எடுத்தா அது ஃபோர்ஸ் 21 அப்படின்னு வருது நமக்கு. அப்போ இது இந்த டைம் அப்படியே ஃபோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கு? 1/epsilon r ன்னு இருக்கும். இந்த ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கோம். -54 × 10⁻³ அப்ப F21 ங்கிறது -54 divided by -3 divided by epsilon of 80 அவனே கொடுத்துட்டான். 80 சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் என்ன கிடைக்குது? 0.675 10⁻³ நியூட்டன். இதேதான் F21 கண்டுபிடிச்ச மாதிரி F21 கண்டுபிடிச்ச மாதிரி F12 கண்டுபிடிச்சா இந்த இடத்துல பிளஸ் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இந்த ஒரு மெத்தட். தென் இன்னொரு மெத்தடோட இருக்கு. நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சிக்கலாம். நேத்து ஒரு ஈக்குவேஷன் போட்டேன். F divided by Fm is equal to epsilon r. அந்த ஈக்குவேஷன் போட்டோட கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா?